வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கிற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களை கண்டு மற்றவங்க அஞ்சு தயங்குவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப அன்பானவங்க. ஆனால் இவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாருக்குமே ரொம்ப இருக்கும். ரொம்ப திடமான புத்தி உள்ளவங்க. முன் வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் இவங்களுக்கு எப்பவுமே வராது. கொஞ்சம் முன்கோபம் அதிகம். ஏன்னா நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால. சிம்மம் என்ற பெயருக்கு ஏற்றார் போல தான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த சிம்மராசி ஒன்று. அரசு அதிகாரியாக கூடிய அமைப்புள்ள ராசியிலையும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க முயற்சி பண்ணாங்களா அரசாங்க வேலையே உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு கோபமும் பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பானவங்களும் கூட. அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அன்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றமும் விளையாட்டில் ஆர்வமும் கொண்டவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரிய மனிதர்கள் மீது அன்பு, மரியாதை இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும். உறவுகள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக ஆகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த சிம்மராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம். புரட்டாசி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரத்தில் திருப்பதியில் திருமலையப்ப சுவாமிகள் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம். அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடை தவறாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு கூட சனி பகவான் அவதரித்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம், கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும். அதனால தான் சனிக்கிழமை தோறும் மறக்காமல் பெருமாள் வழிபாடை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதோட கூட பெருமாள் வழிபாட்டுக்கு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா முதல் வாரத்திலேயே பெருமாளுக்கு படையல் போட்டு சிறப்பு பூஜை நடத்தி வழிபடுவாங்க. ஒரு சிலர் 2வது வாரம் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மாவிளக்கு பச்சரிசியால் மாவிளக்கு பிடிச்சி அதில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெருமாள் உங்களுக்கு செல்வ செழிப்பாக அதிகரிப்பார். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் அடிஷ்னலாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் கேதுவும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், கலசர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். லாபஸ்தான குரு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன அசூப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மற்றவங்க கிட்ட இருந்த அந்த தேவையில்லாத இடர்பாடுகள், மறைமுகமாக சில நண்பர்கள் உங்களுக்கு இடையூறு கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். வீண் செலவும் கொஞ்சம் குறையும். தொழிலில் வியாபாரம்
வியாபாரத்தில் அந்த மந்த நிலை மாதிரி ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்திசாலித்தனத்தோட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். பணியில் கூட உங்களுக்கு பணி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு கனிவான பார்வை இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது விழும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். திருமண வயதில் இருக்கிற சிம்மராசி என்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாம் சரியாகி அவங்க மூலிமா சில பணவரத்துகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். அதோட கூட உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உறவினர்கிட்ட இருந்த அந்த மன வருத்தம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் சின்ன இடர்பாடுகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகி இந்த காலகட்டத்தில் அதிக நேரம் உங்களுடைய குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது, ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனம் வருத்தத்தை கொடுத்த உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவ போய் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க. தொண்டர்கிட்ட பேசும்போது கூட விளையாட்டாக எந்த ஒரு வார்த்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்க கிட்ட ஒப்படைத்த வேலையை ரொம்ப பொறுப்பாக கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் உங்களுக்கு வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேரை உண்டு பண்ணிடுவாங்க. தேவையற்ற மனசஞ்சலம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சிறிய விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை அதிகமாக வர வைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல போனால் கூட உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்களாம் பேசுவாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் திடீர்னு பண வரவும் வரும். அதோட கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா வீண் விமர்சனம் உங்கள் மேலே வரும். கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கரெக்டான டைமுக்கு கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தர மாதிரியே அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, முடிவெடுக்கும் போது சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வரும். கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது.
அதே போல் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதுலேயுமே வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.